ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுமிதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எறா முள்ளங்கி கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த எறா கிரேவியை ரொம்ப டேஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். அந்த இன்க்ரீடியண்ட்டை எவ்வளோ சேர்க்கணும்னு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எறா முள்ளங்கி கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ முள்ளங்கியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எறாக்கு 2 மீடியம் சைஸ் முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியை முதல்ல தோல் எல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முள்ளங்கியை ஒரு 1 இன்ச் அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சைஸ்க்கு நான் 2 முள்ளங்கியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ முள்ளங்கிலாம் கட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறி இருக்குது. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கிரேவியாக வேணுன்றதுக்காக தான் 2 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கிரேவியாக வேண்டாம், தொக்கு மாதிரி வேணும்னா தக்காளியை கட் பண்ணி போட்டால் போதும். இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்து முள்ளங்கியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மசாலா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போது மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எறாவை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. எறாலேருந்து நல்லா தண்ணி விடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், நல்லா கிரேவி கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரே 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா எறா முள்ளங்கிலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ட்ரை கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியில் இந்த கஸ்தூரி மெத்தி சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்தூரி மெத்தியை நம்ம எப்போவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். கடைசியாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரே 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. நம்ம கடைசியாக கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துருக்கோம். இந்த கஸ்தூரி மெத்தி கிரேவியோட டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான எறா முள்ளங்கி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எறா கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்குங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.